நாவற்குழி விகாரைக்கு குடி தண்ணீர் எடுப்பதற்காக சென்ற ஒரு சிறுமி ஒருத்தி அங்கிருந்த பௌத்த துறவி ஒருவரினால் பாலியல் தொல்லைக்கும் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கும் உட்படுத்தப்பட்டதாக குறிப்பிடப்பட்டு சாவகச்சேரி நீதிமன்றில் தொடுக்கப்பட்ட வழக்கில் குறித்த பௌத்த துறவி பிணையில் விடுவிக்கப்படுகின்ற பொழுது குறித்த குற்ற சம்பவம் இடம்பெற்றதாக சொல்லப்படும் விகாரையில் குறித்த துறவி தங்கியிருக்கக்கூடாது என்ற பிணை நிபந்தனை விதிக்கப்பட்டமை தொடர்பில் பலாங்கொடை கஸ்யப்ப தேரர் ஒரு பத்திரிகையாளர் மகாநாடு ஒன்றை கூட்டி அந்த மகாநாட்டிலே அவ்விதம் சந்தேக நபரான அந்த குறித்த பௌத்த துறவி விகாரையில் தங்கியிருக்கக்கூடாது என்று விதிக்கப்பட்ட பிணை நிபந்தனையானது வடக்கிலிருந்து பௌத்த மதத்தை அகற்றுகின்ற ஒரு சதி முயற்சி என்று குறிப்பிட்டமை தொடர்பில் அது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கு சம்பந்தமாக அதனை திசை திருப்பும் நோக்கில் வெளியிடப்பட்ட கருத்து என்ற அடிப்படையில் அது ஒரு நீதிமன்ற அவமதிப்பு ஆகும் என்று குறிப்பிட்டு நாங்கள் நகர்த்தல் பத்திரம் மூலம் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் அது தொடர்பில் நீதிமன்றத்தின் கவனத்தை ஈர்த்து சமர்ப்பணங்களை செய்துள்ளோம். குறித்த சமர்ப்பணங்கள் தொடர்பில் பலாங்குட கஸ்யப்ப தேரர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்பட வேண்டும் என்பதாக எங்களுடைய விண்ணப்பம் இருந்தது. அது தொடர்பிலான கட்டளைக்காக வழக்கு இன்றைய தினம் நியமிக்கப்பட்டு இன்று கூப்பிடப்பட்ட போது எங்களுடைய சமர்ப்பணங்களின் அடிப்படையில் மன்றின் அவதானிப்பாக குறித்த சந்தேக நபரான பௌத்தவிக்கு தன் மீது விதிக்கப்பட்ட பிணை நிபந்தனைகளை இதுவரையில் மீறவில்லை என்றும் பலாங்குட கஸ்யப்ப தேரர் இந்த வழக்கை பொறுத்தவரையில் ஒரு மூன்றாவது நபர் என்றும் குறித்த பலாங்குடை கஸ்யப்ப தேரருடைய கூற்றுக்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கொன்றை தொடுப்பதற்கு தேவையான தேவைப்பாடுகளை கொண்டிருக்கவில்லை என்றும் குறிப்பிட்டு பலாங்குடை கஸ்யப்ப தேரர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்பட வேண்டும் என்ற எமது விண்ணப்பத்தை நிராகரித்து கௌரவ நீதிபதி அவர்கள் கட்டளையாக்கினார்கள். பலாங்குட கஸ்யப்ப தேரருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்ய வேண்டிய எந்த தேவைப்பாடும் இல்லை என சாவகச்சேரி நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாவற்குழி விகாரைக்கு குடிதண்ணீர் எடுக்கச் சென்ற சிறுமி மீது பாலியல் துஷ்பிரயோக முயற்சி மேற்கொண்டார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் கைதாகி விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்ட பிக்கு தொடர்பான சாவகச்சேரி நீதிவான் நீதிமன்ற வழக்கு குறித்து கொழும்பில் செய்தியாளர் மாநாட்டை கூட்டி நீதிமன்றை அவமதிக்கும் விதத்தில் பகிரங்கமாக கருத்து வெளியிட்டுள்ள பலாங்குடை கஸ்யப்ப தேரருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என சாவகச்சேரி சட்டத்தரணிகள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் சாவகச்சேரி நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி நீண்ட சமர்ப்பணம் ஒன்றை அண்மையில் செய்திருந்தார். குறித்த சமர்ப்பணம் தொடர்பான முடிவையும் கஸ்யப்ப தேரருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுப்பது தொடர்பான தீர்மானத்தையும் இன்று அறிவிப்பதாக நீதிமன்றம் திகதியிட்டிருந்தது. இந்நிலையில் வழக்கை ஆராய்ந்த சாவகச்சேரி நீதவான் MIF ரிஸ்மியா சந்தேக நபரான பௌத்தபிக்கு பிணை நிபந்தனைகளை இதுவரை மீறவில்லை என்றும் பலாங்குட கஸ்யப்ப தேரர் இந்த வழக்கை பொறுத்தவரை மூன்றாவது நபர் என்றும் குறித்த பலாங்குட கஸ்யப்ப தேரரின் கூற்றுக்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கொன்றை தொடுப்பதற்கான தேவைப்பாடுகளை கொண்டிருக்கவில்லை என்றும் பலாங்குட கஸ்யப்ப தேரர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்பட வேண்டுமென்று சமர்ப்பித்த விண்ணப்பத்தை நிராகரித்து கட்டளையாக்கினார். இதேவேளை குறித்த வழக்கின் கட்டளைக்கு எதிராக யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் தெரிவித்தார். நாவற்குழி விகாரைக்கு குடி தண்ணீர் எடுப்பதற்காக சென்ற ஒரு சிறுமி ஒருத்தி அங்கிருந்த பௌத்த துறவி ஒருவரினால் பாலியல் தொல்லைக்கும் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கும் உட்படுத்தப்பட்டதாக குறிப்பிடப்பட்டு சாவகச்சேரி நீதிமன்றில் தொடுக்கப்பட்ட வழக்கில் குறித்த பௌத்த துறவி பிணையில் விடுவிக்கப்படுகின்ற பொழுது குறித்த குற்ற சம்பவம் இடம்பெற்றதாக சொல்லப்படும் விகாரையில் குறித்த துறவி தங்கியிருக்கக்கூடாது என்ற பிணை நிபந்தனை விதிக்கப்பட்டமை தொடர்பில் பலாங்கொடை கஸ்யப்ப தேரர் ஒரு பத்திரிகையாளர் மகாநாடு ஒன்றை கூட்டி அந்த மகாநாட்டிலே
அவ்விதம் சந்தேக நபரான அந்த குறித்த பௌத்த துறவி விகாரையில் தங்கியிருக்கக்கூடாது என்று விதிக்கப்பட்ட பிணை நிபந்தனையானது வடக்கிலிருந்து பௌத்த மதத்தை அகற்றுகின்ற ஒரு சதி முயற்சி என்று குறிப்பிட்டமை தொடர்பில் அது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கு சம்பந்தமாக அதனை திசை திருப்பும் நோக்கில் வெளியிடப்பட்ட கருத்து என்ற அடிப்படையில் அது ஒரு நீதிமன்ற அவமதிப்பு ஆகும் என்று குறிப்பிட்டு நாங்கள் நகர்த்தல் பத்திரம் மூலம் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் அது தொடர்பில் நீதிமன்றத்தின் கவனத்தை ஈர்த்து சமர்ப்பணங்களை செய்துள்ளோம். குறித்த சமர்ப்பணங்கள் தொடர்பில் பலாங்குட கஷ்யப்ப தேரர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்பட வேண்டும் என்பதாக எங்களுடைய விண்ணப்பம் இருந்தது. அது தொடர்பிலான கட்டளைக்காக வழக்கு இன்றைய தினம் நியமிக்கப்பட்டு இன்று கூப்பிடப்பட்ட போது எங்களுடைய சமர்ப்பணங்களின் அடிப்படையில் மன்றின் அவதானிப்பாக குறித்த சந்தேக நபரான பௌத்தவிக்கு தன் மீது விதிக்கப்பட்ட பிணை நிபந்தனைகளை இதுவரையில் மீறவில்லை என்றும் பலாங்குட கஷ்யப்ப தேரர் இந்த வழக்கை பொறுத்தவரையில் ஒரு மூன்றாவது நபர் என்றும் குறித்த பலாங்குடை கஷ்யப்ப தேரருடைய கூற்றுக்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கொன்றை தொடுப்பதற்கு தேவையான தேவைப்பாடுகளை கொண்டிருக்கவில்லை என்றும் குறிப்பிட்டு பலாங்குடை கஷ்யப்ப தேரர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்பட வேண்டும் என்ற எமது விண்ணப்பத்தை நிராகரித்து கௌரவ நீதிபதி அவர்கள் கட்டளையாக்கினார்கள். பலாங்குட கஷ்யப்ப தேரருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்ய வேண்டிய எந்த தேவைப்பாடும் இல்லை என சாவகச்சேரி நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாவட்குழி விகாரைக்கு குடிதண்ணீர் எடுக்கச் சென்ற சிறுமி மீது பாலியல் துஷ்பிரயோகம் முயற்சி மேற்கொண்டார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் கைதாகி விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்ட பிக்கு தொடர்பான சாவகச்சேரி நீதிவான் நீதிமன்ற வழக்கு குறித்து கொழும்பில் செய்தியாளர் மாநாட்டை கூட்டி நீதிமன்றை அவமதிக்கும் விதத்தில் பகிரங்கமாக கருத்து வெளியிட்டுள்ள பலாங்குடை கஷ்யப்ப தேரருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என சாவகச்சேரி சட்டத்தரணிகள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் சாவகச்சேரி நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி நீண்ட சமர்ப்பணம் ஒன்றை அண்மையில் செய்திருந்தார். குறித்த சமர்ப்பணம் தொடர்பான முடிவையும் கஷ்யப்ப தேரருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுப்பது தொடர்பான தீர்மானத்தையும் இன்று அறிவிப்பதாக நீதிமன்றம் திகதியிட்டிருந்தது. இந்நிலையில் வழக்கை ஆராய்ந்த சாவகச்சேரி நீதவான் MIF ரிஸ்மியா சந்தேக நபரான பௌத்தபிக்கு பிணை நிபந்தனைகளை இதுவரை மீறவில்லை என்றும் பலாங்குட கஷ்யப்ப தேரர் இந்த வழக்கை பொறுத்தவரை மூன்றாவது நபர் என்றும் குறித்த பலாங்குட கஷ்யப்ப தேரரின் கூற்றுக்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கொன்றை தொடுப்பதற்கான தேவைப்பாடுகளை கொண்டிருக்கவில்லை என்றும் பலாங்குட கஷ்யப்ப தேரர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்பட வேண்டுமென்று சமர்ப்பித்த விண்ணப்பத்தை நிராகரித்து கட்டளையாக்கினார். இதேவேளை குறித்த வழக்கின் கட்டளைக்கு எதிராக யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் தெரிவித்தார்.